கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தாவாக அரசை கண்டிக்கின்றோம். குதிரை பேர் அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் ரீல்ஸ் முதலமைச்சரின் பொய்க்கால் குதிரை அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் இன்சூரன்ஸ் என்பது அண்ணன் அவர்கள் காலத்திலே கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். கடந்த திமுக அரசும் அந்த இன்சூரன்ஸை செய்யவில்லை, இந்த அரசும் முழுமையாக செய்யவில்லை. ஆகிய விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற அரசு இந்த அரசு. ஆக இதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த பகுதியில் நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். ஆக இந்த அரசு இது மட்டுமல்ல, இன்னும் சொன்ன திட்டங்களை மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடாஜலம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையும் அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தையும் ஏதோ அவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்பதை போல பெயர் மாற்றி அறிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எதுவுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதே போல தாலிக்கு தங்கம் என்பதை சொன்னார்களே, அதெல்லாம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம், கடந்த காலத்தில் நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது நம்முடைய திட்டத்தை அவர்கள் பெயர் மாற்றி கொடுக்கின்றார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியாளர்களத்திலே. ஆகையால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை, மக்கள் எங்கே சென்றாலும் ஏதோ நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஆகையால் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுக்கு தண்ணீர் வரவில்லை, லைட் எரியவில்லை, யாரை போய் கேட்பது என்று பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள்லாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட இன்னும் பொதுமக்கள் எங்களிடத்திலே வந்து கோரிக்கை வைக்கின்றார் என்று சொன்னால் அப்பொழுது யாரை சந்திப்பது என்பதற்கு கூட அங்கே சரியான கழகத்தினர் அவங்களுடைய ஆட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லாத காரணத்தினால் ஏதோ ஒரு மோகத்திலே அன்றைய தினம் வாக்களித்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது விழித்துக் கொண்டு விட்டார்கள். எப்பொழுது தேர்தல் வைத்தாலும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த ஆட்சி நீண்ட நாள் நீடிக்காது. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்திலே முதலமைச்சராக வருகின்ற காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே சொல்லி, பல்வேறு திட்டங்களை அண்ணன் விவசாயிகளுக்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த திட்டம் தொடர வேண்டும். அதே போல தொழிலாக இருந்தாலும் சரி, சாலைகளாக இருந்தாலும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு என்ன தேவையோ அறிந்து செயலாற்றுகின்ற முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் மக்களை பற்றி கடந்த கால ஆட்சியும் நினைக்கவில்லை, இந்த ஆட்சியும் நினைக்கவில்லை. ஆனால் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்று சொல்லி இந்த மாவட்டத்திலே கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், 2 மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் இளங்கோ அவர்களுக்கும் மற்றும் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக எனக்கு வாய்ப்பை வழங்கிய அண்ணன் இளங்கோ அவர்களுக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து, நமது ஆட்சி விரைந்து வீட்டுக்கு சென்றுவிடும், அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்று சொல்லி வந்திருக்கின்ற அத்துணை நாள் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி